அரசியல் புரட்சியாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இப்போ எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் புதிய ஒன்றை தொடங்க முயல்கிறோம். அதை புதுச்சேரி மண்ணிலிருந்து தொடங்குவோம். இதுவரை நம் நாட்டில் இருந்த அரசியல் கோட்பாடுகள், ஆட்சி அதிகாரங்கள், அவர்கள் செய்த ஆட்சி முறை, இதையெல்லாம் அறிந்தவர்கள் நாம். எந்த தொகுதிக்கு வந்தாலும், எந்த ஊருக்கு வந்தாலும், இங்க இருக்கிற மக்கள் பிரச்சனைக்கு உங்ககிட்ட என்ன தீர்வு இருக்கு என்று கேட்கிறார். அப்படி என்றால் எல்லா இடத்திலையும் பிரச்சனைகள் இருக்கிறது, மக்களுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து மக்களுக்கு தந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்திலேயே இருக்கிறார்கள். அவர்களுக்கே தான் திரும்ப திரும்ப இந்த மக்களும் அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். இது எவ்வளவு ஆபத்தானது என்பதை என் அன்பு சொந்தங்கள் யோசிச்சு பார்க்கணும். திரும்ப திரும்ப அவர்களே ஆட்சிக்கு வரார்கள். திரும்ப திரும்ப மக்களுக்கான பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகிறது என்றால் பிரச்சனையை பிரசவிப்பவர்களே இந்த ஆட்சியாளர்கள் தான். அப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சீமான் என்று கேட்டால், பிரச்சனைக்கு தீர்வு என்று என் தம்பிதங்களிடத்தில் கேட்டால், பிரச்சனையை தந்தவர்களை தீர்ப்பதுதான் ஒரே தீர்வு. அவர்களை அங்கிருந்து அகற்றுவதுதான். இங்கே ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, ஒன்றுதான் கோட்பாடு, ஒன்றுதான் தத்துவ நிலைப்பாடு. மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது, அரசு கவனத்தில் எடுக்காத போது, மக்கள் முன்வைக்கிற கோரிக்கைகளை அரசு ஏற்று அதை நிறைவேற்றாத போது, மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு மக்களே அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான், அரசை கைப்பற்றுவதுதான். இங்கே இருக்கிற அமைப்பு மக்களாட்சி, மக்களுக்கான அரசு முறை, மக்களுக்கான அரசாட்சி. அதை நிறுவது என் மக்கள் தான். ஆனால் நேரெதிராக மக்களுக்கு துரோகம் செய்கிற, மக்களாட்சிக்கு எதிரான தலைமைகள் அதிகாரத்துக்கு வந்து விடுகிறது. ஆபிரகாம் லிங்கன் ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு தீய ஆட்சிக்கு, கொடிய ஆட்சிக்கு, ஒரு தவறான ஆட்சிக்கு அந்த ஆட்சியாளன் மட்டும் பொறுப்பல்ல, அவனை மட்டும் குற்றம் சாட்ட முடியாது, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்பேற்க வேண்டும், அவர்களும் குற்றவாளிகள் தான் என்கிறார். அப்ப இதுவரைக்கும் இந்த நாட்டில் நடக்கிற இத்தனை பிரச்சனைகளுக்கு, இவ்வளவு மீள முடியாத வறுமை ஏழ்மைக்கு, இவ்வளவு வேலையின்மை திண்டாட்டத்திற்கு, இவ்வளவு பசிபஞ்ச இழிநிலைக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த ஆட்சியாளர்கள். என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், இவ்வளவுதான், நம்ம புதுச்சேரி அளவுதான் அந்த நாடு. அதுவும் வெள்ளைக்காரர்கள் அடிமைப்படுத்தி நம்மளை ஆண்ட போது அந்த நாடு மலேசியாவும் சிங்கப்பூரும் தீண்டத்தகாத நகரங்கள், தீண்டப்படாத நகரங்கள் என்று அன்டச்சபிலிட்டி சிட்டிஸ் அறிவிச்சு அவ்வளவு ஒரு குப்பையா வச்சிருந்தான். இப்ப நம்மளை எப்படி தாழ்த்தி வீழ்த்தி வச்சிருக்கானோ அப்படி வச்சிருந்தான். அங்க அந்த இடத்துல இருந்து ஒரு கனவை சுமந்து ஒரு நாயகன் வந்தான், ஒரு புரட்சியாளன் வந்தான், ஒரு சோசியல், ஒரு ரெவல்யூஷனிஸ்ட் வந்தான். அவன் லீ குவான் யூ பேரு. அவன் என்ன பண்ணா, ஒரு கனவை சுமந்து வந்தான். 10 ஆண்டுகளில் என் நாட்டை
உலகம் திரும்பி பார்க்கிற உயரத்திற்கு கொண்டு வருவேன். 1000 ஆண்டுகள் ஆனாலும் என் நாட்டை பற்றி இந்த உலகம் பேசுற உயரத்திற்கு கொண்டு போவேன். 10 ஆண்டுகள்ல சிங்கப்பூரை சிற்பி போல செதுக்கி உலகத்தின் தலை சிறந்த நாடாக ஒரு சின்ன நிலப்பரப்பை கொண்டு வந்துட்டான். அவன்கிட்ட என்ன இருந்தது? ரிசோர்சஸ், வளம் என்ன? ஒன்றும் இல்லை, கடல் தான். இதே கடல் தான். நமக்காவது நிலம் இருக்கு, அவனுக்கு நிலமும் இல்லை, மலையும் இல்லை, காடும் இல்லை, வெறும் கடல். அதை வச்சு இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் சிங்கப்பூர்ல இருக்க இளைஞனுக்கு இல்லை, இந்திய நாட்டு தமிழ்நாட்டு இளைஞனுக்கு மட்டும் இல்லை, உலக நாட்டு இளைஞனுக்கெல்லாம் வேலை கொடுக்குறான். ரெண்டாவது இன்னொரு சிறப்பு, உலகத்தில் கல்வியில் சிறந்த நாடுகள்னு இருக்கு. முதல் இடத்துல முதல்ல தென்கொரியா இருந்துச்சு, ரெண்டாவது ஜப்பான் இருந்துச்சு, மூணாவது சிங்கப்பூர் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க, முதல் இடத்துக்கு பின்லாந்து போயிடுச்சு, ரெண்டாவது இடத்துக்கு தென்கொரியா வந்துடுச்சு, அதே மூணாவது இடத்துல சிங்கப்பூர் இருக்கு. ஒரு சின்ன நாடு உலகத்தின் கல்வி தரத்தில் மூணாவது இடத்துல எப்படி இருக்க முடியுது? தொடர்ந்து இருக்கு. ஆக சிறந்த கல்வியை தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியுது. ஒரு வருவாயும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நம்மள மாதிரி சாராயமும் விற்கல. அங்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு, ஊழல் லஞ்சம் இல்லை, முறையான நிர்வாகம் இருக்கு, பசி பஞ்சம் இல்லை, இந்த மாதிரி இலவச அறிவிப்புகள் இல்லை, வாக்குக்கு காசு வாங்குவதில்லை. எப்படி ஒரு ஒழுக்கமான நாடை ஒரு தலைவன் தன் கனவின் மூலமாக கட்டி எழுப்பினான் என்றால் அவனுக்கு ஒரு கனவும் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்கிற நோக்கமும் இருந்தது. அவன் எடுத்துக்கொண்ட காலம் 10 ஆண்டுகள் தான். இன்னைக்கு மருத்துவத்தில் மிகச்சிறந்த நாடாக இருக்கான். நம்மளே யாருக்காவது முடியலைன்னா சிங்கப்பூருக்கு போய் மருத்துவம் செய்யும்னு. ஏன் நம்ம ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது சிங்கப்பூரில் தான் மருத்துவம் கொடுத்தார்கள். அப்ப நம்ம நாட்டு மருத்துவம் என்னானது? இவ்வளவு பெரிய நாடு, நம்ம நாட்டில் ஒரு மாவட்ட அளவே இருக்கிற, இந்த புதுச்சேரி அளவே இருக்கிற ஒரு நாட்டில் உலக தரத்திற்கு மருத்துவம் கல்வி இருக்குன்னா இப்ப நம்ம நாட்டில் என்னானது? என்ன இல்லை? காடு இல்லையா, மலை இல்லையா, நிலம் இல்லையா, வளம் இல்லையா, மனிதனுக்கு அறிவாற்றலோ உழைக்கிற உடல் ஆற்றலோ எல்லாம் இருக்கு. அப்ப ஏன் பசி இருக்கு? அப்புறம் ஏன் வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு? காரணம் முறையற்ற நிர்வாகம். அதுக்கு காரணம் ஊழல், லஞ்சம். ஊழல், லஞ்சம். இந்த தலைவர்கள் எத்தனை முறை நம்பி தேர்வு செய்வீர்கள்? எத்தனை முறை இவர்களை நம்பி தேர்வு செய்வீர்கள்? இவர்கள் இனி வந்து நல்லாட்சி தருவார்கள் என்று எப்படி நம்புகிறீர்கள்? எத்தனை காலத்துக்கு ஏமாறுகிறீர்கள்? எத்தனை காலத்திற்கு? ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுபவன் இருப்பான். இதைத்தான் நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, அதுவா மாறும், அதுவா அப்படி நடக்காது, நீதான் மாத்தணும். அது என்ன சொல்றான்? தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடாங்கிறான். அததான் இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யணும். இதுல சித்தப்பன், பெரியப்பன், என் ஜாதிக்காரன், என் மதத்துக்காரன் எல்லாம் பார்த்தா ஒன்னும் பண்ண முடியாது. கற்ற சமூகம் புரிஞ்சுக்கணும். சாதி ஒரு இடத்துல அரசியலாகி அது அதிகாரத்துக்கு வந்துருச்சுன்னா அங்க சமத்துவம், சகோதரத்துவம் செத்து போயிடும். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் இடத்துல உங்களுக்கு சொல்ற பாருங்க, அம்பேத்கர் கல்வியை கொடுத்துட்டா, கல்வியில மேம்பட்டுட்டா சமூகத்தில் ஏற்றதாழ்வு குறைஞ்சிரும், சகோதரத்துவம் சமத்துவம்லாம் வந்துடும் நீங்களே. ஆனா கல்வி மேம்பட்டு வருகிற போது அது வந்த மாதிரி தெரியல, ஏன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அண்ணல் சொல்ற பதில், தன்னலம் என்று வந்துருச்சுன்னா பொது நலம் இருக்காது, அறிவு வேலை செய்யாதுங்கிறப்பல. அறிவு வேலை செய்யாதுன்னு இங்க கற்றறிந்தவன் எல்லாம் தான் இந்த வேலையை செய்யறான். நீ நல்லா பாரு, சாதி அரசியல் ஆயிடுச்சுன்னா அங்க சமத்துவம் சகோதரத்துவம் போயிடும். எல்லா சாதியும் தன் சாதி அதிகாரத்துக்கு வரணும்னு துடிப்பான், முடிஞ்சிடும். மதம் அரசியலாகி அது அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா அங்க மனிதநேயம் என்கிற புனிதம் இருக்குல்ல, அது செத்து விழுந்துரும், மரணிச்சிடும். பணம் அரசியல் ஆயிடுச்சுன்னா அங்க மாண்புமிக்க ஜனநாயகம் செத்துரும், கேடுகட்ட பணநாயகம் பல்லை இழிக்கும். இப்போ பணமே அரசியல் செய்ய வந்துருச்சுன்னா அங்க என்ன ஆகும்? சேவை என்கிற சொல் செத்து போயிடும். அந்த வேட்பாளரின் லாப தேவை மேலோங்கி நின்றும். இது நீயே அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும். இப்போ பணம் மறுபடியும் அரசியலாக வந்துருதுன்னா பண்பாடும் ஒழுக்கமும் கெட்டு போயிடும். இப்போ உதாரணமா இந்த இடத்துல நம்மெல்லாம் இருந்து இலவசமா நாங்க பணம் இல்லாம கட்டணம் இல்லாம ஒரு
குக்கர் கொடுக்குறோம்னு வச்சுக்கிறோம், ஒரு மிக்சி வரிசையில் வச்சு யாராவது நம்ம வரிசையில் வந்து வாங்குவோமா, இடிச்சு பிடிச்சிக்கிட்டு போய் கையேந்தி நிற்பமாங்கிறத சொல்லணும். அப்போ அந்த இடத்துல ஒழுக்கம் பண்பாடு எல்லாம் செத்து போயிடும். இந்த சமூகம் கொடுத்து கொடுத்து வாழ்ந்த பரம்பரை இது இப்போ கையேந்தி நிற்கிற இழிநிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. காரணம் இந்த ஆட்சியாளர்கள். உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் எந்த இனத்திலையும் நாட்டை ஆண்டவன் வள்ளலா இருந்ததில்லை, மன்னன் கொடையாளனா இருந்ததில்லை. உன் இனத்தில் 7 பேர் இருந்திருக்கான். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் என்று 7 வள்ளல்கள் நாட்டை ஆண்டவனே வள்ளலா இருந்திருக்கான். அந்த வள்ளல் பரம்பரையில் வந்தவன் நீ, வாரி வாரி கொடுத்த பரம்பரையில் வந்தவன் நீ. இன்னைக்கு என்ன கிடைக்கும்? வேட்டி கிடைக்குமா, சேலை கிடைக்குமா, அரிசி கிடைக்குமா, ஓட்டுக்கு 5000 கொடுப்பானா? எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மக்களுக்கு இருக்கிற கடைசி மதிப்புமிக்க உரிமை வாக்குதான். வலிமை மிக்க ஆயுதம் அதுதான், வலிமையான கருவி அதுதான். அது ஒன்று வைத்துத்தான் மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். அதை வைத்துத்தான் தங்களுக்கான அரசை அதிகாரத்தை அமைக்க முடியும். ஆனால் என்னை பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, உங்களிடத்தில் நான் உரிமையோடும் உறவோடும் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த மதிப்புமிக்க உரிமையை வச்சு நீங்கள் சாதித்தது என்ன? படிக்க போகும்போது எங்களுக்கு நல்ல உடை வாங்கி தந்தீர்கள், மிதிவண்டி வாங்கி தந்தீர்கள், உணவு தந்தீர்கள், எல்லாம் தந்தீர்கள். ஆனால் எங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு தலைவனை, சரியான தலைவனை தேர்வு தந்தீர்களா, தேர்வு செய்து தந்தீர்களா? உங்களுக்கு இருந்த மதிப்புமிக்க வாக்குரிமை வைத்து இல்லை, இல்லை. என்னையை நான் ஒரு தொகுதியில் நிறுத்துறதுக்கு ஒரு தங்கச்சியை வேட்பாளராக கேட்டேன். அது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்து. அவங்க அந்த பெண்ணுக்கு ரொம்ப விருப்பம், நான் அண்ணங்கட்சியில் போய் போட்டிடுறேன்னு சொல்லுது. அதுக்கு சமூக ஆர்வம், ஏதாவது சேவை செய்யணும்னு. அவங்க அப்பா, அத்தாடி பிள்ளையை கட்டி கொடுக்கணும், அது போய் நல்லபடியாக வாழணும்ல, அதுக்கு இந்த போட்டிட்டா ஏதாவது இந்த மாப்பிள்ளை இவ்வளோ கிடைக்கிறது கஷ்டம். நான் கேட்டேன், பிள்ளைக்கு எப்படி கட்டி கொடுத்து நல்லபடியாக வாழ வைப்பானே, எப்படி வாழ வைப்பான்னு கேட்டேன். சீதனம் கொடுத்து விடுவேன், நிறைய நகை கொடுத்து விடுவேன், சரி நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சிருவேன். நாட்டை ஆளுறவன் அயோக்கிய பயலா இருந்தா என்னன்னு போய் வாழும்னு கேட்டேன். என்னன்னு போய் வாழும்? என்ன வாழும்? நீ உன் பிள்ளைக்கு கல்வியை கொடுத்துட்ட, படிப்பை கொடுத்துட்ட, வேலை யார் கொடுப்பா? அரசு. அவன் யாரு? ஆட்சியாளன். வேலை கொடுக்கிற ஆட்சியாளன் நீ தேர்வு பண்ணிருக்கியா? இல்லை, இல்லையே. நல்ல கல்வி கொடுக்க முடியல, நல்ல மருத்துவம் கொடுக்க முடியல, நல்ல குடிநீரை கொடுக்க முடியல. என்ன, எதுக்கு இந்த அரசை நிறுவுற? அப்ப எதுக்கு நிறுவுற? எதுக்கு நிறுவுகிறீர்கள்? எதுக்கு இந்த அரசை உருவாக்குகிறீர்கள்? மறுபடியும். சரி ஐயா ரங்கசாமி வச்சுக்கிறோம். இப்ப என்ன புதுசா முதலமைச்சராக போறாரு? காங்கிரஸ் ஆளும்போது, காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது நம்ம ஐயா தான் முதலமைச்சர். அவர் என்ஆர் காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போதும் ஐயா தான் முதலமைச்சர். இப்பவும் எதிர் கோட்பாடு கொண்டது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும். அந்த காங்கிரசிலிருந்து பிரிந்து வந்து காமராஜரின் தொண்டன் வாரிசு என்று சொல்லிக்கொண்டு திருப்பி பிஜேபியோட கூட்டணி. ஏன் கூட்டணி? கூட்டணி வைத்து இந்த மண்ணுக்கு செய்த ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை, இதை வளர்த்தேன். கோவா மாதிரி, கோவா ஒரு சின்ன மாநில பகுதி தான், இது மாதிரி யூனியன் பிரதேசம் தான். அதை ஏதாவது நீங்க ஒரு பெரிய சுற்றுலா தலமாக்கி அவன் செழிப்பா இருக்கான் அப்படிதான் மாத்தினீங்களா? இதே மாதிரி கடற்கரை நகரம் தான் அது. இதே மாதிரி அதுபோல இதை கொண்டு வர முடியாதா? ஏன் கொண்டு வர முடியல? இங்க கடல் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஏன் கொண்டு வர முடியல? நோக்கம் இல்லை. நீங்க டெல்லி நம்மள மாதிரி ஒரு ஒன்றிய பிரதேசம் தான், யூனியன் பிரதேசம் தான் டெல்லியும். நம்மள மாதிரி மாநில உரிமை அவனுக்கு இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தன் வந்தான். அவன் 5 ஆண்டுகள்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத கல்வித்தரத்தை உயர்த்திட்டான். நான் போட்டு காட்டியிருக்கேன், என்னுடைய வலைவலியில் இருக்கு. நீங்க வேணா பாருங்க, டெல்லி அப்படின்னு போடுங்க, கல்வின்னு போடுங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத கல்வித்தரத்தை 5 ஆண்டுகளில் தூக்கி தள்ளிட்டான். அவன் படித்தான், அதுக்கு முன்னுரிமை கொடுத்து கட்டட அமைப்பு, கற்பித்தல் முறை, அங்கேயே நீச்சல் குளம், அங்கேயே விளையாட்டுத்தலம், சிறப்பாக கொடுத்து கல்வியில் தூக்கி தள்ளிட்டான்.
ஒரு சின்ன மாநில உரிமை விடலாத ஒரு நிலப்பரப்பை அவனால கொடுக்க முடியல. ஏன் இத்தனை ஆண்டுகள் ஆண்டு நம்ம மண்ணில் தர முடியல? ஏன்? அவனுக்கு நோக்கம் இருக்கு, அவனுக்கு நோக்கம் இருக்கு. அதை என் அன்பு சொந்தங்கள் இந்த தேர்தலை எப்போதும் போல காசு கொடுக்குறாங்க. ஐயா ரங்கசாமி விட்டா யாரு, அந்த பாரதிய ஜனதா விட்டா யாரு, காங்கிரஸ் விட்டாரு. சரி, காங்கிரஸ் எதுக்கு? காங்கிரஸ் எதுக்கு? இல்ல பாரதிய ஜனதா எதுக்கு? எதுக்கு பாரதிய ஜனதா சொல்லுங்க? காவிரியில நமக்கு 7 டிஎம்சி தண்ணி பெற்று தரணும். எங்களுக்கு 150 டிஎம்சி, 450 வந்துகிட்டு இருந்தது. அதை நாசமாக்குனது காங்கிரஸ், பெற்றுத்தராம கைவிட்டது திமுக. இப்ப அந்த 2 கட்சியும் சேர்ந்துதான் கூட்டணி போட்டு இந்த மண்ணில் கும்மி அடிக்குது. இப்ப இதை பாருங்க, ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்கு என்று ஒரு கர்நாடகாவில் ஒரு சாதாரண மகன் தெருவில் நின்று கத்துனா பரவாயில்ல. அந்த நாட்டை ஆளுகிற பொறுப்புமிக்க முதலமைச்சர் சீதாராமையாவும் துணை முதலமைச்சர் சிவகுமாரும் சொல்றாங்க, ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்று. அப்படின்னா எப்படி? நம்ம மானங்கட்டு போயிட்டோம். அவன் வளம் அவனுக்கு, அவன் தர முடியாதுங்கிறான். அப்ப நம்மளால நம்மளுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கிற மின்சாரத்தை எவனுக்கும் திறக்க முடியாது. நான் இருட்டில் கடந்து கொண்டு உனக்கு வெளிச்சத்தை தர வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்ப நம்ம மாண்புமிக்கவர்களாக, ஜனநாயகவாதிகளாக, நாட்டின் தேசப்பற்று கொண்டவர்களாக, இறையாண்மை மிக்கவர்களாக நம்ம இருக்கணும். அவன் இருக்க மாட்டான். அது எப்படி? அப்ப அந்த இடத்துல தன்மானமிக்க தமிழ் மக்கள் செய்ய வேண்டிய முடிவு, ஒரு சொட்டு தண்ணி எனக்கு தரமாட்டேன், அப்ப ஒரு ஓட்டு உனக்கு இல்லை என்ற முடிமையை மான தமிழச்சி மாறல பால் குடிச்ச ஒவ்வொரு மகனும் எடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? இது மானங்கட்ட கூட்டம். அவனை சுட்டு போட்டாலும் வர வேண்டாம், கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாலும் கேட்க வேண்டாம், அவன் இனத்தை லட்சக்கணக்காக கொன்னாலும் போடுவான் ஓட்டு. அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை என்று நினைச்சுதான் அவன் திருப்பி இங்க நிற்கிறான். சரி, காங்கிரஸ் நிலைப்பாடு அது. பிஜேபி நிலைப்பாடு என்ன? பிஜேபி என்ன சொல்லுது? அதை ஆண்ட போது நமக்கு தண்ணியை தந்துச்சா? இல்ல பிஜேபி இந்த நிலத்திலிருந்து தமிழர்களுக்கு உரிய காவிரி நதி நீரை பெற்று தருவோம்னு பேசுமா? இல்ல புதுச்சேரிக்கு தனி மாநில உரிமையை பெற்றுக் கொடுப்போம் பேசுமா? அப்புறம் இதுல நீங்க நுட்பமா கவனிக்கணும். நம்ம மாகே ஏனம் வேணாம்ங்கிறோம், மாநில உரிமை வேணுங்கிறோம். இதுல நல்லா கவனிங்க. மாகேல வாழ்கிற மக்கள் இந்த பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தில், பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் நம்ம வாழ்ந்ததுனால அங்க மாகேல நிறைய கிறிஸ்தவ மக்கள் இருந்ததுனால அவன் இதுல சேர்த்து விட்டான். அங்க ஏனத்துல இதை சேர்த்து விட்டான். இப்போ விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பிரெஞ்சு ஆதிக்கம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு எது தேவையோ முடிவு பண்ணணும். மாகையில வாழ்கிற மக்கள் எங்களை கேரளாவோட இணையுங்கள் என்று, புதுச்சேரியில் இருக்க மாட்டோம் என்று போராடுகிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் அவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்குது என்று. ஏனத்தில் வாழ்கிற மக்கள் எங்களை ஆந்திராவோடு இணையுங்கள் என்று போராடுகிறார்கள். நாம் அவர்களை விட்டுவிட்டு எங்களுக்கு மாநில உரிமை கொடுங்கள் என்று போராடுகிறோம். இப்போ மக்களினுடைய எந்த கோரிக்கையும் மதிப்பளிக்காத இவர்களுக்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று என் இன சொந்தங்கள் சிந்திக்கணும். இந்த ஒரு இடம் தான் நமக்கு இருக்கு. இந்த ஒரு வார காலம் இருக்கு, இந்த 10 நாள் தான். அப்பத்தான் நம்மளை பார்ப்பான், நம்மளை கும்பிடுவான், நம்மளை எல்லாம் பார்ப்பான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, ஒரு பாடல் இருக்கு. அடுத்த வேலை சோத்துக்கில்லே அடகு வைக்க வேண்டம் இல்லே, யாரால இந்த நிலை சொடலமாடா, நம்ம கெடுத்தது சாமி இல்ல, பாடுபட்ட பூமி இல்ல, கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா தம்பி, கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா. எப்படி போய் சொல்றாங்க பாருங்க. அரசு பணி வழங்கியது அதான். இங்க பாருங்க, என்ன பாருங்க, ஓட்ட கேட்க கைய எடுத்து கோட்டையில பைய எடுத்து கொடி கொடியா அடிக்கிறானே சொடலமாடா,
இவன் நாட்டை கூட வேலை பேசி ராத்திரியில் வித்து விடுவான், லஞ்சத்துக்கு பிறந்தது இந்த நாடுதானடான். அது மாதிரி என்ன பண்ணுவான், ஓட்டை கைக்கு வரும்போது கையெடுப்பான், கோட்டையில் போய் பையெடுப்பான். என்னைக்கு இவர்கள் இப்ப வருகிறது போல இந்த மாதிரி கத்தி போனது மாதிரி என்னைக்காவது கத்திருக்கானா? அப்புறம் வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களின் அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றாமல் 85 ஆண்டு கால இந்தியாவில் இவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்து 150 கோடி மக்களில் 30 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். பசியோடு பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் உறங்கச் செல்கிறார்கள். வேலை இல்லாத பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் வீதியில் நிற்கிறார்கள். படித்த ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு பாதையில் நிற்கிறார்கள். பணி நியமனத்திற்காக பகுதி நேர ஆசிரியர்கள், ஒப்பந்த ஆசிரியர்கள் வீதியில் நிற்கிறார்கள். ஏன் இவர்களால் பணி நிரந்தரம் செய்ய முடியவில்லை? ஏன்? ஒரு நாட்டில் நம்மை பெற்ற தாய் கூட 10 மாதம்தான் உயிர் கருவறையில் சுமக்கிறான். ஆனால் 20-22 ஆண்டுகள் அறிவு கருவறையில் வைத்து நம்மளை சுமப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். நம்மை பெற்றவர்கள் உலகத்தை காட்டுகிறார்கள். இது அப்பா, இது அம்மா, இது தாத்தா, இது மரம், இது செடி கொடி என்று உலகத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உலகத்திற்கு நம்மை காட்டியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அந்த ஆசிரியர்கள் வீதியில் நின்றால் நாடு எப்படிப்பட்ட நாடு? அந்த நாடு எப்படி ஒரு அறிவு சமூகமாக மாறும்? அறிவார்ந்த மக்களை பெற்ற சமூகமாக மாறும். எப்படி மாறும்? ஏன் அவனுக்கு ஒன்னால சம்பளம் கொடுத்து பணி நிரந்தரம் செய்ய முடியல? ஏன்னா நிரந்தர பணியாளர்களாக எடுத்தால் அவன் ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும். ஒப்பந்த கூலியா வச்சிருந்தா இந்த மாதிரி போராடிக்கிட்டு இருக்க பணி நீக்கம் செஞ்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற வேற ஒருத்தனை அந்த பணிக்கு நியமித்திடலாம். எப்படிப்பட்ட நுட்பம் பத்தில? எப்படி? இதை கற்றறிந்த பிள்ளைகள், கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். கற்றவை பற்றவை தீயவை தீயவை, இதுதான் நம்ம ஏற்க வேண்டிய கோட்பாடு. அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? கற்பி, முதல்ல சொல்றது கற்பி, எஜுகேட், கற்பி, புரட்சி செய், கற்பி புரட்சி செய், பிறகு ஒன்று சேருங்கிறார். அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணிலே ஒவ்வொன்றாக சொல்லி 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 என் மக்களை அணிதிரட்டி ஒரு புரட்சியை, அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். இந்த நிலத்தில் திமுக அதிமுக இந்த காங்கிரஸ் தான் நினைச்சிட்டு இருந்த. ஓட்டுக்கு 10 ரூபா கொடுக்கல. சின்ன சின்ன பசங்க நாங்க, ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொரு சின்னம் கொடுத்தான். ஆனாலும் புதுச்சேரியில் நாங்க தான் 3வது பெரிய கட்சி. எவனோடும் கூட்டு சேரல, நோட்டும் கொடுக்கல, கூட்டும் சேரல. மக்களுக்குள்ள மாற்றத்திற்கான எண்ணம் இருக்கு. என் மக்கள் மகத்தானவர்கள், மாண்பு மிக்கவர்கள். நீங்க பாக்குறீங்க தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்கிற நிலையை உருவாக்கி வச்சிருந்தான். என் மக்கள் 1000, 500, 10,000, 2000, 5000, 20,000 எனக்கு காசை கொடுத்து நான் உனக்கு ஓட்டு போடுறேன். ஆரத்தி எடுத்தவனுக்கு இவன் காசு கொடுத்தான். என் பிள்ளைகளுக்கு ஆரத்தி எடுத்து காசு கொடுக்கிற மக்களை நீ பாப்ப வலையொலியில மாறுகிறது. என் இனம் மாண்புமிக்க இனம், மாண்புமிக்க இனம். கொடுக்கிறவன் கை உயர்ந்திருக்கும். இப்படி இருந்த என் கையை வாங்குகிறவன் தாழ்ந்திருக்கும். வாங்க வைத்து தாழ்த்தியவர்கள் இந்த தருதலை தலைவர்கள். இவர்களை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு, கடமை, மானம் மிக்க தமிழ் மகன் ஒவ்வொருத்தனும் பிறவி கடமை. அதனால என்ன சொல்றேன், இதை கூட்டி தள்ளு. தம்பி புரோட்டா சூரி சொல்வார்ல, சூரி புரோட்டா ஒரு படத்துல, அழி நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன், இப்ப என்ன அது மாதிரி எல்லாம் தள்ளிப்போம், நாங்க ஆரம்பிக்கிறோம் எங்க ஆட்டத்தை, முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல இருந்து அப்படி கல்வியில இருந்து ஆரம்பிப்போம். எப்படி ஆரம்பிப்போம்? சிங்கப்பூரை முந்துவோம், உலக தரத்துக்கு போவோம். தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்க தரத்தை அவனோட போட்டி போடுவோம். அவனா நம்மளான்னு பார்ப்போம். இத்தனை மக்களால் நிறுவப்பட்ட அரசை விட ஒரு முதலாளி கொடுத்துருவானா, வாடா மோதுவோம். நம்ம பிள்ளைகளுக்கு கட்டணம் இல்லாம மிகச்சிறந்த அறிவை கொடுப்போம், செலவு மிச்சம். பிறகு என்ன பண்ணுவோம்? மருத்துவம், உலக தரத்துக்கு அரசு மருத்துவ தரத்தை உயர்த்தி கொடுத்துருவோம், அதுல கட்டணம் மிச்சம். அதுக்கப்புறம் குடிநீரை, தூய குடிநீரை நம்மளே வீடு வீடுக்கு கொண்டு போய் குழாயை பதிச்சு ஊற்றிடுவோம். இது 3ஐயும் கட்டணம் இல்லாமல் கொடுப்போம். மற்றபடி எதையும் இலவசமாக கொடுக்கக்கூடாது.
இது மூன்றையும் நிறைவேற்றிட்டா இங்க வர உன் மகன் என்ன சொல்றாரு, நிறைவேற்றிட்டேன், கல்வியை கொடுத்துட்டேன், படிப்பு கல்விக்கு ஏற்ற வேலையை கொடுத்துட்டேன், வேலைக்கு ஏற்ற சம்பளத்தை கொடுத்துட்டேன், அதை வச்சு பெருமையா வாழ்ற தற்சார்பு தன்மானமிக்க வாழ்க்கையை கொடுத்துடணும். இவன் தான், அதுதான் நாடு, அதுதான் ஆட்சி. ஒவ்வொன்றுக்கும் கையேந்த வச்சா பிச்சைக்காரர் கூட்டத்தை பெருக்குகிற இவன் திருட்டு பயல் என்று அர்த்தம். இவன் ஏன் காசு கொடுக்கணும், ஏன் காசு கொடுக்கணும்? ஏன்னா அவன்கிட்ட நேர்மை இல்லை, அவன் நடத்தினது நல்லாட்சி இல்லை. அதை மறக்கடிக்க, அதை மறக்க வைக்க திரும்ப திரும்ப காசை கொடுத்து நம்மளை ஏமாத்துறான். நீங்க சாதாரண பிள்ளைகள் அல்ல, மகத்தான மகத்தான புரட்சிக்கு வித்திட்ட மாபெரும் பாவலர்கள். வாழ்ந்தமன் ஒருத்தன் பிறந்தமன், ஒருத்தன் பிறந்தமன். தமிழன் பெருமைக்குரியவங்கிறான். யாரு? நம்முடைய தாத்தன், இந்த மண்ணின் மகன் பாவேந்தன் பாரதிதாசன். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்கிறான். கேட்கிறான், வலியூர் சிலர் எளியோர் தமை வதைகை புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமேனும் நினைவா, உலகால உனதுதாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள் உதவாது உனி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா. பண்டை பெரும்புகள் கொண்டோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையாங்கிறான். எந்த நரி? இந்த காங்கிரஸ் ஒரு நரி, இந்த பிஜேபி ஒரு நரி. ஐயா, அது வரி வரின்னு நம்ம சொரின்னு சொரி. இவங்கள எதுக்கு காங்கிரஸ் பிஜேபி எதுக்கு வச்சுக்கிற? நீங்க எதுக்கு அதை நத்திக்கிட்டு இருக்கணும்? எதுக்கு எதுக்கு சொல்லு. நம்ம தாத்தா சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். இந்த சிறுநரியெல்லாம் யாரு? இந்த காங்கிரஸ் பிஜேபி இந்த வருதுகள்ல அந்தல சிந்தல திமுக அதிமுக, இந்த திராவிட நெறி, இந்த இந்திய நெறி, இந்த நெறிகள் தான். இவங்களை விரட்டணும் விரட்டணும் விரட்டணும். சரி, இதில் இருக்கிற சின்னத்தில் எந்த சின்னம் நல்ல சின்னம் சொல். விசில் அடிக்க போறியா? தேட்டரில் அடிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப தெருவில் அடிக்க போற, விசில் அடிக்க போற. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்னு உன்னுடைய என்னுடைய வேதம் சொல்லுது. வள்ளுவ பெருமான உலகத்திலே தலையாயது உழவுதான். அந்த விவசாயி வென்றான் என்று இருக்கணும், தோற்றான் என்று இருக்கக்கூடாது. சாப்பிடாம நீ ஓட்டு போட போக மாட்டீல, சாப்பிட்டு தானே போவ. அப்ப நன்றின்னு உனக்கு இருக்கணும்ல, அந்த நன்றி உணர்ச்சியோடு போ. அங்க போய் வாக்ககத்துக்கு பாரு, அப்படி உள்ள பாரு. பார்த்துட்டு இருப்பான் கலப்பையோட. ஏன் கலப்பையோட இருக்கான்? இறைமகன் இயேசு தெரியுமா? இந்த பூமியை தன் அளப்பரிய அருளால் ரட்சிக்க வந்த இறைமகன் சிலுவையை சுமந்தார். ஏன் தெரியுமா? உலக மக்களின் பாவத்தை போக்க சிலுவையை சுமந்தாப்புல. ஓ மகன் இந்த கலப்பையை இந்த மகன் சுமக்கிறேன், என் மக்களின் பசியை போக்க இந்த மகன் கலப்பையை சுமக்கிறேன். இது சின்னம்னு வேற ஏதோ நினைச்சிடாத, நான் தான் அது. நல்லா பாரு, என்னையை தான் மாதிரியா வச்சு வரைஞ்சு அனுப்புனாங்க. அவனுக்கு நான் தான் தெரியாம கொடுத்துட்டான். உண்மையிலே நான் தான். நாங்க 10 சின்ன வரைஞ்சு கொடுத்தோம், அவன் இது போனா போதுன்னு வரைஞ்சு கொடுத்தான். அதையெல்லாம் விட்டு இதை கொடுத்துட்டான். இந்த சின்னத்தை பாரு, முத பெட்டியில இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பார்ட்டி இல்ல, ரெகக்னைஸ்டு பார்ட்டி. இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அங்கீகரிக்க வச்சது யாரு? நம்ம மக்கள் தான், நீங்க தான். 3வது இடத்துல வச்சது யாரு? இவர்கள் தான். முதல் இடத்துல வைக்க போறது யாரு? இவர்கள் தான். எல்லாம் பதறல்ல. நீ இங்க பாரு, கூட்டம் அரசியல் இல்ல, கொள்கை தான் அரசியல். என் பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுவேன், இங்க பாரு, ஒரு நெல்லு ஒரு நாத்து தான் முளைக்கும். ஒரு நாற்று. ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு ஆசானோ புக்காக்கோ, புரியுதா? ஜப்பானிய வேளாண் புரட்சியாளன் எழுதியிருக்கான். அதை நீங்க படிச்சிருப்பீங்க. நம்ம அப்பாவும் ஒற்றை நாற்று நடவு, எப்படி சொல்லுங்க? ஒற்றை நாற்று நடவு. ஒரு நாத்தை நடுவோம், இன்னொரு நாத்தை இங்க நடுவோம். இந்த ஒற்றை நாற்று எத்தனையா வரும் நினைக்கிறீங்க? வெடிச்சு 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 80 வரும். 80 ஒரு கதிர் 20 நெல்மணிகளை விளை வச்சதுன்னா இந்த 80ல எவ்வளவு வரும்? 1200 நெல்மணிகளுக்கு மேல வந்துடும். விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஒற்றை ஒற்றை நெல்மணி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும்
நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒவ்வொருத்தனும் வீரியமிக்க பதர் கிடையாது. காத்தடிக்கிறது செய்யலாம் போற பதர் கிடையாது. புயலே அடித்தாலும் அங்கே கிடக்கிற நெல்மணிகள். ஒரு நெல்மணி 1600 நெல்மணியாக விளையக்கூடிய ஆற்றல் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளுக்கு உண்டு. அதனால நீ பற்ற வச்சு எரிய விடு. ஒரு சின்ன மெழுகுவர்த்தி, ஒரு விளக்கு அப்படின்னு ஊதினா அணைஞ்சு போயிடும். ஆனா வாய்க்கிட்ட ஊதி அணைச்ச அந்த காத்து, அந்த நெருப்பு அடர்ந்த காற்றுக்குள்ள பத்தி எரியும் போது எந்த காற்று ஊதி அணைச்சதோ அந்த காற்று ஊதி 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 வளர்க்கும். அதுக்கு பேர் என்ன? புரட்சி. நான் இப்படி நடந்து நான் மட்டும் உங்க அண்ணன் மட்டும் மகன் மட்டும் இப்படி போனேன்னா விபத்து, ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோம்னு வச்சுக்க, போக்குவரத்தை நிறுத்திடுவான், டிராபிக் ஜாம் ஆயிடும். இதுதான்டா புரட்சி, இதுதான் புரட்சி. புரியுதா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? சேர்ந்து அடிக்கணும். எதை? ஊழல, லஞ்சத்தை, கொலைய, கொள்ளைய, பசிய, பட்டினிய, வறுமைய, ஏழ்மைய, தீண்டாமைய, கொடுமைய, பாலியல் வன்கொடுமைய எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தூர வீசணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இதுவரை ஆட்சியில் இருந்தவனை தூக்கி தூர வீசணும். இந்த பொதுவாக இது மாதிரி ஒரு குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு ஏற்றி விடணும். ஏற்றி விடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஓட்டை மாற்றி போடணும். எங்க போடணும்? விவசாயிக்கு போடணும். போடணும். என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி, உதயசூரியன் போட்டாச்சு போட்டாச்சு, ரெட்டலை போட்டாச்சு போட்டாச்சு, கையா போட்டாச்சு. இது யாரு? தாமரை போட்டாச்சு போட்டாச்சு. நீ போட்டுட்ட. ஐயா ரங்கசாமி ஆட்சியில வாழ்ந்துட்ட, வாழ்ந்துட்டில பலமுறை வாழ்ந்துட்ட. எத்தனை பேர் ஆட்சியில வாழ்ந்துட்ட. அப்ப இங்க இருந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியெல்லாம் வாழ்ந்துட்டீங்க. ஒரே ஒரு முறை உங்க பிள்ளைகளை ஆட்சியில் வாழ்ந்து பாருங்களேன். என்ன சிங்கப்பூர், என்ன கோவா, என்ன டெல்லி, அதை தாண்டி தலை சிறந்த மாநிலமா நம்ம மாநிலத்தை நம்ம கொண்டு போவோம். மாகே ஏனத்தை எடுத்துக்கிட்டு மாநில உரிமைன்னா அவன் கொடுக்கறது, நம்ம எடுத்துக்கிறோம். சட்டசபையில் தீர்மானம் போடுவோம், என் மாநிலம் தனி மாநிலமா ஆயிடுச்சு. அதான் நம்ம தாத்தன் பட்டுக்கோட்டை வாழ்றான். வயிறு பசிச்சவன் வசதி படைச்சவன் தரமாட்டான், வசதி படைச்சவன் தரமாட்டான், வயிறு பசிச்சவன் விட மாட்டான். இப்ப அவன் வசதி படைச்சவன் தரமாட்டான், இப்ப நாம வயிறு பசிச்சவன் விட மாட்டோம். அவ்வளவுதானே. நம்ம பாட்டன் பாரதி, உங்களுக்கு தெரியுமில்ல, பாரதி கொடுக்கிற கைதான் உயர்ந்திருக்கும்னு சொல்ல, நம்ம பாட்டன் சொல்றேன் எடுக்கிற கையும் உயர்ந்திருக்கும்ட்டான். உனக்கு புரியுதா? இங்க ஒரு இப்படி கொடுக்கிற கைதான் உயர்ந்திருக்கும், இல்லையே எடுக்கிற கையும் உயர்ந்திருக்கும். இப்ப நீ தரல, நான் எடுத்துக்கிறேன். மயிலே மயிலேனா இறகு போடாது, பிடிங்க எடுக்கணும்னா நான் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணிடுவேன்? என்ன பண்ணிடுவேன்? கோரிக்கை வைப்பேன், நிறைவேற்றணும் பார்ப்பேன், நிறைவேற்றல நிறைவேற்றினேன். அவ்வளவுதானே, அவ்வளவுதான். எல்லாவற்றையும் நம்மால் சாதிக்க முடியும். எப்படி? உங்கள் ஒற்றை விரலால், உங்கள் ஒற்றை விரலால். உங்களுக்கு இருக்கிற மதிப்புமிக்க வாக்கு என்கிற ஆயுதத்தை அநீதிக்கு எதிராக இதுவரை இந்த நிலத்தில் நடத்தப்பட்ட கொடிய ஆட்சி முறை, தீய ஆட்சி முறை, ஊழல் லஞ்சம் ஊறி திளைத்த இந்த வறுமை, ஏழ்மை, வேலையின்மை இவையெல்லாம் நம் மக்களுக்குள் சுமத்திய இந்த நச்ச ஆட்சி முறையை தூக்கி வீசி ஒரு நல்ல ஆட்சி, இந்த மண்ணின் மகத்தான பாவலன், நம்முடைய புரட்சி பாவலன், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்றான். அந்த நல்ல ஆட்சி மலர என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி அடையுங்கள். இதுவரை இந்த சின்னங்களுக்கு, உதயசூரியனுக்கு, ரெட்டலைக்கு, காங்கிரஸ் கை சின்னத்துக்கு, பாரதிய ஜனதா தாமரைக்கு வாக்கு செலுத்தினீர்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். முதன்முறையாக உங்களுக்கு நீங்களே வாக்கு செலுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களின் சின்னம்தான் விவசாயி. எனவே அன்பு சொந்தங்களே, இங்கே போட்டியிடுகிற மணவெளி தொகுதியில் போட்டியிடுகிற என் 6 உயிர் இளவல் முதுகலை அறிவியல் படித்த என் தம்பி இளங்கோவன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றியடைய செய்யுங்கள். முதலியார்பேட்டை தொகுதியிலே போட்டியிடுகிற என் பாசத்திற்குரிய தம்பி வேலன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள் என்று உங்கள் அன்பு மகன் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அடுத்து
அரியாங்குப்பம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி தொழிற்கல்வி கட்டடக்கலை படித்த என் பாசத்திற்குரிய தம்பிக்கு சுந்தர வடிவேலுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன். அடுத்ததாக பாகூர், நாம் வரும்போது பாகூரை வேளாண் மண்டலமாக அறிவித்து பாதுகாப்போம். பாகூருக்கு வர வேண்டிய நதிநீரை உங்கள் மகன் காவிரியிலிருந்து பெற்று தருவேன் என்று சொல்ல ஏமாற்ற மாட்டேன். உங்கள் மகன் தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைவேன். உன்னுடைய பாட்டன் அரசேந்திரன் கட்டி வைத்த வீரநாராயணம் ஏரியிற்கு வெட்டி வைத்தது 16 கிலோமீட்டர். அது ஒரு சின்ன கடல். என் ஊர் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கை தலைமன்னாருக்கு போனால் குறுக்கு வட்டத்தில் கடலின் நீளம் 16 கிலோமீட்டர். அப்படி என்றால் ஒரு சிறு கடலை நமக்கு நம்முடைய பாட்டன் தந்திருக்கிறான். அதை உங்கள் மகன் உன் உடன் பிறந்து தூர்வாரி அதை பராமரிப்பேன். கடலூர் அதிக மழைப்பொழிவு பெறுகிற ஒரு மாவட்டம். அங்கிருந்து நீரை தேக்கி தங்கச்சி பெரும் ராட்சச குழாய்கள் மூலம், பெரும் குழாய்கள் மூலம் உனக்கு கொண்டு வந்து தண்ணீரை கொடுப்பேன். நம்பு, தண்ணீரின் தேவையில் உங்கள் மகன் தண்ணீரை அடைவேன். எவன்கிட்டையும் கையேந்த மாட்டேன். நமக்கு போதுமான அளவிற்கு மழை பொழிகிறது. தமிழ்நாட்டில் 4300 டிஎம்சி, இங்கேயும் அதை தான் சேர்த்துத்தான், ஒரே நிலப்பரப்பு தான் பிரிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம 1500 2000 பயன்படுத்துகிறோம். மீதி 2300 கடலுக்குள்ள போகுது. அதில் 500 டிஎம்சியை நான் சேமிச்சிட்டாலே எனக்கு போதும். அதை சேமிக்கிற வேலையை உங்கள் மகன் செய்வேன். இதே பாகூரிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை நவீனா சிவராஜ் அவர்களுக்கு இளங்கலை ஆங்கிலம் படித்த என் பாசத்திற்குரிய தங்கைக்கு வேளாண்குடி மகன் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள் என்று உங்கள் மகன் வேண்டுகிறேன். அடுத்ததாக புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற முதுகலை வணிகவியல் படித்த என் பாசத்திற்குரிய தம்பி மனோஜ் சுந்தர் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி அவரையும் வெற்றி பெற செய்யுங்கள், நீங்களும் வெற்றி பெற செய்யுங்கள். எனவே என் அன்பு சொந்தங்களே, எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே முதுகலை அரசியல் அறிவியல் படித்த என் அன்பு தம்பி ஞான பிரகாசம் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து நீங்களும் வெல்லுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை மனுக்களாகவும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களாகவும் கவலை தோந்த முகத்தோடும் கண்ணீர் நிறைந்த வெளிகளோடும் நின்றது போதும் உங்கள் பிரச்சனைகளை கேட்க வந்த பிள்ளைகள் அல்ல, அதை தீர்க்க வந்த பிள்ளைகள். நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். உலகத்தின் ஒப்பற்ற புரட்சியாளன் பிரபாகரன் என்ற மகத்தான தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் சத்தியமே உருவமாக நின்ற ஒரு தலைவனின் மக்கள். எங்களுக்கு நாங்கள் செத்தாலும் நாங்கள் முன்வைத்த சத்திய கோட்பாடு சாகாது. நாங்கள் தோற்கலாம், நாங்கள் சாகலாம், சாதாரணமானவர்கள். நாங்கள் முன்வைத்த சத்தியங்கள் சாகாது. சரித்திரத்தில் அது தோற்றதாக செய்தி இல்லை. நாங்கள் சத்தியத்தின் மக்கள், உறுதியாக வெல்லுவோம். எனவே புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் அன்பு தம்பி தங்கைகள் வெல்க, நாம் தமிழர். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிடா தங்க, ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி. வேற இடத்துக்கு புரட்சி வெல்லட்டும்.